அதிகாரம் வசனங்கள் 23-27 வரை. எக்ஸோடஸ் சாப்டர் 15 verses from 23 to 27. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஆமென். 26ஆம் வசனத்தை ஆங்கிலத்திலே ஒருவர் வாசிக்கலாம். The voice of the Lord your God and do what is right in his sight, give ear to his commandments and keep all his statutes, I will put none of the diseases on you which I have brought on the Egyptians, for I am the Lord who heals you. Amen. தமிழ்ல எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை ஆராதனைக்காக நான் கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருந்த போது முதலாவது ஸ்டார்டட் வித் த ட்ரீ, ஒரு மரத்திலே ஆரம்பித்தது. ஒரு மரம்ன உடனே நம்ம புத்தி பைபிள் எங்கெல்லாம் மரங்குதுன்னு போதா, ஏதேன் தோட்டத்துக்கே போச்சு. இல்ல, அங்க 2 மரம் இருந்துச்சு. ஒண்ணு ஆண்டவர் சாப்பிடுன்னு சொன்ன மரம், இன்னொன்னு சாப்பிட வேணான்னு சொன்ன மரம். நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்க? எதை சாப்பிடுனாரோ அத்தை சாப்பிடல, எதை சாப்பிட வேணான்னாரோ அத்தை அங்கேயே தெரிஞ்சு போச்சு நம்ம நிலைமை என்னன்னு. சத்தமா சொல்லுங்களேன். எதை சாப்பிடுன்னு சொன்னாரோ சொல்லு ஆதாம், அத்தை சாப்பிடல. எதை சாப்பிட வேணான்னு சொன்னாரோ அத சாப்பிட்டோம். புரிஞ்சிருச்சா? ஸ்டெப் ஒன்லயே மொத படியிலேயே ஆண்டவர் மரத்தை சாய்ஸ் நம்மளுக்கு முன்னால வச்சார். ஒன்ன சாப்பிடுனாரு, இன்னொன்ன சாப்பிடாதன்னாரு. சாப்பிட வேண்டான்னு சொன்னதை சாப்பிட்டோம், சாப்பிடுன்னு சொன்னதை சாப்பிடல. தீங்கு இழைக்கப்பட்டு விட்டது. டேமேஜ் இஸ் டன். தீங்கு இழைக்கப்பட்டு விட்டது. தவறு
நடந்து விட்டது. இத சரி செய்யணும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானார். அப்ப அந்த எந்த மரத்தை புசித்ததினால் பாவம் வந்துச்சோ அந்த மாதிரி ஒரு மரத்துல தான் தீர்வு. அது சிலுவை மரம். அதே எதுல நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்டோமோ அதிலே அந்த குற்றத்துக்கு தீர்வு சிலுவையிலே ஏற்பட்டது. சோ இப்படி நான் சிந்தித்து கொண்டிருந்த போது இந்த பகுதி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இதை உங்களோடு கூட இந்த காலவெளியில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்ராகமம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அடிமைகளாய் வாழ்ந்து ஓங்கிய புயத்தாலும் பலத்த துர்கத்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை விடுதலையாக்கி கானானை நோக்கி அழைத்து கொண்டு வருகிறார். வரும் பொழுது வழியிலே நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் குறித்து எழுதி வைத்திருக்கிறது தான் இந்த யாத்ராகம புத்தகம். இப்ப எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். பின்னால பார்வோனுடைய சேனை, மிக வல்லமையான சேனை. முன்னால் இடது பக்கத்துல ஒரு மலை, வலது பக்கத்துல ஒரு மலை. இப்படியும் ஏறி இறங்க முடியாது, அப்படியும் ஏறி இறங்க முடியாது. எதிரிலே பார்க்கும் பொழுதோ சிவந்த சமுத்திரம். அவர்களுக்கு எதிராய் நிற்கிறது சிவந்த சமுத்திரம். இடது பக்கமும் வலது பக்கமும் திரும்ப முடியாது. என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிடுவாங்க. யூ cannot turn to the left or to the right. இடது பக்கமும் திரும்ப நமக்கு வழி இல்லை, வலது பக்கமும் திரும்ப நமக்கு வழி இல்லை. ஒரே வழி முன்னாலே போக வேண்டும். அந்த வழியும் அடைபட்டு விட்டது. அந்த வாசல் கூட அடைபட்டு விட்டது. நம்ம முன்னால இருக்கிற அந்த வாசலும் அடைபட்டு விட்டது. இவர்களுக்கு முன்னாலே இருக்கிறது சிவந்த சமுத்திரம். ஆனா நம்ம ஆண்டவர் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். He will make way where there is no way. வழியே இல்லாத இடத்தில் இவர் வழியை உண்டாக்குகிறவர். ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க. வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்குகிறவர். இப்ப இந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையிலே நடக்கிறதை போல நடந்தார்கள். சேரும் சகதியுமான இடத்துல அல்ல, சேரும் சகதியுமான இடத்துல அல்ல. நேற்று ராத்திரி கொஞ்சம் மழை, இன்னைக்கு காலையில நம்மளால வெளியே வர முடியல. சேராயிடுச்சு, சகதி ஆயிடுச்சு, முகம் சொல்லிக்காம நடக்க முடியல. ஆனா சிவந்த சமுத்திரத்துக்கு கீழே கர்த்தர் காற்றை வீச பண்ணி அந்த சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்து அந்த சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக அவர்களை நடக்க பண்ணினார். பின்னால வந்த எகிப்தின் இராணுவம் தொடர்ந்து வந்து விட்டார்கள். முன்னால நடத்தின ஆண்டவர் இவர்களை கரையை கடக்க பண்ணி பின்னாலே வந்தார். அதுக்குள்ள எகிப்தின் இராணுவம் நடு கடலுக்கு வந்துவிட்டு இருந்தது. நீட்டின தமது கரத்தை ஆண்டவர் விலக்கினார். அந்த வழி மூடப்பட்டது, அந்த வாசல் அடைக்கப்பட்டது. வல்லமையான எகிப்தின் இராணுவம் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டது. இன்று கண்ட எகிப்தியனை நீ காணமாட்டாய் என்கின்ற பாடல் உருவாக ஒரு சூழ்நிலை காரணமானது. பலம் வாய்ந்த the most powerful army at that time, அந்த நாட்களில் மிக வல்லமை படைத்த அந்த சேனை
கடலிலே மாண்டு போனது. வெளியே வந்தார்கள். 85-90 வயது மதிக்கத்தக்க மீரியாம் கையில தம்புரு எடுத்துக்கொண்டு சகோதரிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து என்ன பண்ணாங்க? நடனமாடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், ஆராதித்தார்கள். வழக்கமா தினந்தோறும் காலை எழுந்ததும் 3-4 பாடல்களை கேட்கிறது பழக்கமாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். 3 அல்லது 4 பாடல்கள் தினந்தோறும் காலையில கொஞ்ச நேரம் நியூஸ் பார்த்துட்டு, அதுக்கு முன்னால வழக்கமா சில நேரத்துல அதுக்கு பின்னால 3-4 பாடல்கள். அதுல ஒரு பாடல் ஒன் டே அட் அ டைம். ஆண்டவரே, ஒரு நாள் ஒரு நேரத்திலே ஒரு நாள் வாழ கிருபை தார், ஒன் டே அட் அ டைம், அந்த பாடல். அதை தொடர்ந்து ஒரு ஹஸ்பண்ட், அவங்க மனைவி, 3 பெண் பிள்ளைகள் சேர்ந்து ஒரு பாடுற பாட்டு, எனக்கு ஒரு வீட்டை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாட்டு. அந்த பாட்டுல ஐ எம் கோயிங் டு வாக் தோஸ் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கோல்டு அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு நல்ல பாடல் அது. அந்த பாடலை கேட்பேன். 3வது ஒரு பாடல், மலை மேல இருக்கிற ஆண்டவர், பள்ளத்தாக்கிலும் அவரே இருக்கிறார். God on the mountain is still God in the valley. மலை மேல இருக்கிறப்போ ரொம்ப ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாம் ஸ்மூத்தா போயின்னுக்கிறப்போ பிரச்சனையே இல்லை, எல்லாம் நல்லா நடக்கிறது, நோ ப்ராப்ளம், we are very happy, ரொம்ப மகிழ்ச்சி. பள்ளத்தாக்குக்கு போகும் பொழுது நம்ம அந்த மகிழ்ச்சி இருப்பது இல்லை. எதிர்ப்புகள், வேதனைகள், நஷ்டங்கள், பாடுகள், மரணங்கள், கண்ணீர்கள், வியாதிகள். இந்த நேரத்துல அந்த பாடல் சொல்லுகிறது, மலை மேல இருந்து அதே ஆண்டவர் எங்கேயும் இருக்கிறாரு, பள்ளத்தாக்கிலும் இருக்கிறார். இப்படி 2-3 பாட்டு. ஒரு தமிழ் பாட்டு இப்பெல்லாம், என்னை நேசித்ததேன் இறைவா, ஏராளமாய் கிருபை ஏழை என கழித்து வியாசர் லாரன்ஸ் பாடின அந்த பாட்டு. இப்படி சில பாடல்களை அந்த சத்தத்தோடு தான் ஒரு காலை பொழுதை நான் ஆரம்பிக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா, மலை மேல இருக்கிறப்போ, வெற்றி பெறும் பொழுது, மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது பாட்டு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சுலபம். ஆனா பள்ளத்தாக்கின் வாயிலாக செல்லும் பொழுது எல்லாம் வேதனை. இங்க இவர்கள் இப்பதான் சிவந்த சமுத்திரத்துல எகிப்தின் சேனையை தோற்கடித்து வெளியே வந்து மீரியாமும் சகோதரிகளும் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம்? ஸ்டெப்பு போட்டு பாட்டு பாடினாங்க. எப்படி நம்ம வழியில கும்மி அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டெப்பு போட்டு என்ன பண்ணாங்க? டான்ஸ் ஆடினாங்க. ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு இது இருக்கு. 15ஆம் அதிகாரம் 1 22-21 வசனம் வரையில அற்புதமான பாட்டு இது. மோசே பாடின பாட்டு. அதுக்கு லேவியர்கள் எல்லாம் டியூன் போட்டாங்க. அதுக்கு லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? டான்ஸ் போட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு பாடி முடிச்சாங்க. அந்த மகிழ்ச்சியின் வேலை ஒரு முடிவுக்கு வருகிறது. என்ன? தண்ணீர்ல 3 நாள் குடிக்க தண்ணீர் இல்லை. வனாந்தரத்திலே, சூர் வனாந்தரத்திலே நடக்கிறார்கள். 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடைக்கவில்லை. ஆனா 4வது நாள் அவர்கள் மாராவுக்கு வந்து சேர்கிறார்கள். மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களால் முடியாது. பாய்சன்டு வாட்டர். இவ்வளவு நாள் தண்ணி இல்ல, இப்போ 3 நாள் பயணத்துக்கு பிறகு, விடாய்த்து போன நிலைமைக்கு பிறகு தண்ணீர் கிடைக்கிறது. அந்த தண்ணீரை என்ன பண்ண முடியல? குடிக்க முடியல. சரியா சொல்லணும்னா, அந்த தண்ணீரில் மரணம் இருந்தது. There was death in that water. அந்த தண்ணீரில் மரணம் இருந்தது. இவர்களால் குடிக்க முடியவில்லை. மோசேயை நோக்கி முறையிட்டார்கள்.
அந்த தண்ணீர் அங்க குடிக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்ததுனால அந்த இடத்துக்கு என்னன்னு பேரு? மாறான்னு பேரு. சரி, மாறான்னதும் உங்களுக்கு வேற ஒண்ணு ஞாபகத்துக்கு வரணும். யாருக்கு சரியா வருது பார்க்கலாம். யாரு? வெரி குட், வெரி குட். ஜோரா கை தட்டிடுங்க சொன்னவங்களுக்கெல்லாம். பைபிள் படிக்கிறப்போ யூ மஸ்ட் நோ டு கனெக்ட். நகோமி வருகிறாள் சொன்னாங்க அந்த பட்டணத்தார். யார் வர்றது? நகோமி வருகிறாள். அப்ப நம்ம சொன்னாங்க, என்னையா நகோமின்னு சொல்றீங்க? என்னன்னு சொல்லாதீங்க, நகோமின்னு சொல்லாதீங்க, மாறாக என்னன்னு சொல்லுங்க, மாறான்னு சொல்லுங்க. நான் போகும் பொழுது நிறைவுள்ளவளாய் போனேன். புருஷன் 2 பிள்ளைகளோட போனேன். திரும்பி வரும் பொழுது அந்த 3 பேரும் போய் என் கூட இல்ல. கர்த்தர் என்னை துக்கமடைய செய்திருக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட்ல நியாயம் இல்ல. ஆண்டவர் அப்போ சொன்னாரு, ஆண்டவர் அப்போ சொன்னாரு. ஆண்டவர் சொன்னாரா, உன்னை நீ எழுந்து சோதம் கொமராக்கு போ சொன்னாரா? நீ எழுந்து மோவாபுக்கு போ சொன்னாரா? சொல்லல. சரி, அங்க லைஃப்ல நம்ம வேற யாருக்கும் அடிக்கலன்னா யார் மேலதான் பழிய போடுவேன்? கடவுளே உனக்கு சொல்லுங்க, கண்ணுக்குதா காதுக்குதா பாவம், அவரு எல்லாம் இருந்து கூட கேட்டுன்னு சொல்லு அப்படின்னு காட்டினாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு கண்ணுக்கிறத காமிச்சா, அவருக்கு காதுக்கிறத காமிச்சா உன்னால என்னால தாங்க முடியாது. நீ என்ன ஏசினாலும், நீ என்ன வசைஞ்சாலும், வசை பாடல் பாடினாலும், என்ன திட்டினாலும் அதை கேட்டுக்கொண்டு அமைதலாய் இருக்கிறார். இதுதான் உண்மை. சரி, இந்த மாறாவின் இடத்துல தண்ணீர் கசப்பாய் இருந்தது. ஜனங்க அதை குடிக்க முடியாமல் அதை டேஸ்ட் பண்ணிட்டு மோசேயின் இடத்துல இந்த தண்ணீர் கசப்பாய் இருக்கிறது. ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி அவன் தண்ணீரிலே போட்டான். அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கொஞ்சம் ரிசர்வ்ல வைங்க, முக்கியமான வார்த்தை அது, சோதித்து. கர்த்தர் அவர்களை சோதித்து 26ஆம் வசனத்தின்படி, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செமையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth thee. உன்னை சுகமாக்கும் தெய்வம் நானே என்று கர்த்தர் ஒரு நியமத்தை அங்கே ஏற்படுத்தினார். நான் I have drawn certain points, ஒரு சில குறிப்புகளை இந்த வேத பகுதியிலிருந்து நான் எடுத்திருக்கிறேன். நம் அனைவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படி, நம் எல்லாருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படி அந்த குறிப்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்துகிறேன். கவனமாய் கேளுங்கள். ஃபர்ஸ்ட், பெரிய அற்புதம். அதை தொடர்ந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அதை தொடர்ந்து தண்ணீர் இல்லாத நிலைமை, நான் வறண்டு போன நிலைமை. கடைசியா 3வது நாள் தண்ணீரை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த தண்ணீரோ குடிக்க ஏதுவில்லாது இருந்தது. கான்டெக்ஸ்ட், பின்னணி. இப்போ அந்த தண்ணீரை குடிக்க ஜனங்கள் முற்பட்ட போது குடிக்க முடியவில்லை. மோசேயை நோக்கி முறையிட்டார்கள். யார கேட்கணும் சொல்லுங்க? தண்ணி இல்லைன்னா யார கேட்கணும் சொல்லுங்க? மோசேய, தலைவன. தண்ணி இல்ல, யாரு கேட்கணும்? மோசேயை கேட்கணும்.
மோசேட்ட கேட்டாங்க. சரி, மோசே என்ன பண்றது? யார கேட்கணும்? ஃபர்ஸ்ட் பாடம் எனக்கு. இதுல முதல் பாடம் யாருக்கு? எனக்கு. மக்களுக்கு ஒரு பிரச்சனையானால், அல்லது எனக்கு ஒரு பிரச்சனையானால், என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையானால் யார கேட்கணும் நானு? இந்த பகுதியின்படி சொல்லுங்க. சரியான வேலையை மோசே செய்தான். என்ன பண்ணா? கர்த்தரை நோக்கி முறையிட்டான். உன் பிரச்சனைக்கும், உன் குடும்ப பிரச்சனைக்கும், உன்னுடைய சபையினுடைய பிரச்சனைக்கும் யார்கிட்ட முறையிடணும்? புரியுதா? யார்கிட்ட முறையிடணும்? யார்கிட்ட முறையிடணும்? கர்த்தர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட முறையிடணும் ஃபர்ஸ்ட். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த தண்ணிய எத்தனையோ விதத்துல ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கலாம். கொஞ்சம் கவனிங்களேன். அங்க இருந்து அந்த மாறாவின் தண்ணீரை எத்தனையோ விதத்துல ஆண்டவர் கிளீன் பண்ணி இருக்கலாம். ஒரு இடத்துல வெறும் பாறை நின்னு இருக்குது. இவங்க அனுபவத்துல, இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல வெறும் பாறை. ஆண்டவர் சொன்னாரு, மோசே அந்த பாறை உன் கையில இருக்குதுன்னா கோல், அந்த பாறையை அடினாரு. அடிச்சான், அதுல இருந்து என்ன வந்துச்சு? தண்ணி வந்துச்சு. இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பாறை, அந்த பாறை கிட்ட போயிட்டு மோசே பார்த்து ஆண்டவர் பேசுனாரு. இவன் பயங்கர கோபத்துல ஒரு அடிக்கு 2 அடி விட்டான். தண்ணி பீரிட்டுன்னு வந்துச்சு. ஸ்லோவா வரல, எப்படி வந்துச்சு? வேகமா வந்துச்சு. ஆனா ஆண்டவர் அங்க மோசேக்கு வச்சாரு செக்கு. உன்னை பேச சொன்னா நீ என்ன அடிப்பியா? கானானுக்கு போறதில்ல. நீ கோபப்படுத்தினது மக்கள், இவன் பாரி அடிக்க காரணம் மக்கள். ஆனால் இவன் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? தண்ணியை சுத்தப்படுத்த எத்தனையோ வழிகள் இருக்குது. ஒன்னும் பண்ண வேணாம். மோசே இப்போ குடிப்பா, நான் பிளஸ் பண்ணிட்டேன், நான் நீக்கிட்டேன், இப்ப குடின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி என்ன பண்ணாங்க? There is a problem one side, there is a solution lying elsewhere another side. ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு தீர்வு இருக்கிறது. இப்ப தேவை கீழ்ப்படிதல். செகண்ட் என்ன தேவை சொல்லுங்க? பிரச்சனை வந்துருச்சு, என்ன பண்ணணும் சொல்லுங்க? மோசே மாதிரி யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படியே வானத்துல இருந்து அப்படியே மழை பெஞ்சு எல்லாம் போயிட்டு ஜக்கு வச்சு பிடிச்சுக்குங்க, குடம் வச்சு பிடிச்சுக்குங்கன்னாரா? அண்டா வச்சிருங்கன்ட்டாரா? சொல்லுங்க, என்ன பண்ணாரு? அதே தண்ணீரை சுத்தப்படுத்த ஒரு ரெமிடி, ஒரு வழியை காமிச்சார். அந்த வழியை செய்ய என்ன வேணும் சொல்லுங்க? நீங்க சொல்றவர்ல நான் விட போறது இல்ல. என்ன வேணும் சொல்லுங்க? பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. இது நம்மளுக்கு இருக்குது இல்லையா? அப்ப கூட என்னைய பார்த்துனுங்கிறாங்க. வர்றாரு கீழ்ப்படிதல். என்ன வேணும் செல்வம்? சொல்லு. கீழ்ப்படிதல்னு சொல்லு. அதுக்கு மகாராஜா சேர்ல உக்காந்துக்கிற மாதிரி உக்காந்துக்கிச்சோம். என்ன வேணும் சொல்லுங்க? என்ன வேணும்? கீழ்ப்படிதல். எல்லாருக்கும் அது நம்மளுக்கு. இது ஒண்ணு தான் பிரச்சனை. பைபிள் தெரியும், வசனம் தெரியும், ஆனா கீழ்ப்படிய மட்டும் மாட்டோம். எல்லாம் தெரியும் நமக்கு, பட் we will not obey. கீழ்ப்படிய மாட்டோம். ஆனா இந்த இடத்துல மோசே அந்த மரத்தை வெட்டி என்ன பண்ணான்? தண்ணியில போட்டான். இத கற்பனை பண்ணி பாருங்களேன். எல்லாமே ஆண்டவர் செட்டப் பண்ண மாதிரி இருக்குது இல்ல? அந்த 40 நாள் பயணமோ சரி, 40 ஆண்டுகள் பயணமோ சரி, ஆண்டவர் எல்லாத்தையும் செட்டப் பண்ண மாதிரி இருக்குது இல்ல? அங்கங்க இப்போ டூர் கைடு, டூரிஸ்ட் புக் பண்ணி கைடு புக் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எங்க, செகண்ட் அன்னைக்கு எங்க, தேர்ட் அன்னைக்கு எங்கன்னு அந்த 10 நாள் ட்ரிப்பையும்
2 மாசத்துக்கு முன்னாலே அவங்க பிளான் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கிறது இந்த பயணம், யாத்ராக பயணத்துல. 6 லட்சம் புருஷரை கொண்ட 25-30 லட்சம் பேரை நடத்தி கொண்டு போகிற அந்த நிலைமை காட் ப்ரீ பிளான்ட் எவ்ரிதிங் மாதிரி தான் தெரியுது. இங்க வருவாங்க, தண்ணி கசப்பா இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும், இந்த மரத்தை வெட்டி தண்ணியில போட சொல்லணும், கீழ்ப்படிஞ்சா மதுரமான தண்ணி, கீழ்ப்படி இல்லையா இன்னும் என்னத்தை தான் குடிச்சுக்கணும், இல்ல தண்ணி இல்லாம தான் போகணும். கொள்ளிவாய் சர்ப்பம் வந்தது, ஜனங்களை கடித்தது, செத்து மடிந்தார்கள். மோசேயினிடத்திலே முறையிட்டார்கள். மோசே கர்த்தரிடத்திலே முறையிட்டான். கர்த்தர் சொன்னாரு, எந்த பாம்பு கடிக்குதோ அதே மாதிரி வெண்கலத்துல ஒரு சிலைய செஞ்சு மரத்து மேல ஏத்து. மரமே நேத்து ராத்திரி ஃபுல்லா ரொம்ப நேரம் மரமே யோசனை, மரத்து மேல நிறுத்தினார். நிறுத்திட்டு பாம்பு கடிச்சா எங்க போனோம், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு எங்க போனோம், இவர் என்ன சொல்றாரு, மரத்தை பாருன்றாரு. மரத்து மேல என்ன தொங்கினுக்குது, அத பாருன்றாரு. ஏன் கேப்பான், என்னது மரத்து மேல இருக்கிற பாம்பு கடிச்சா எங்க போனோம்? டாக்டருங்களை ஆண்டவர் அனுப்புவாரு. ஆண்டவர் நடத்துற விதமே அப்படித்தான். இந்த நாகம்மன் ஒருத்தன் தான்ல, அவன் போனான் தீர்க்க தரிசிக்கிட்ட, பெரிய படையோட போனான். அவன் என்ன நினைச்சான், தீர்க்க தரிசி வந்து இவரை தொட்டு இவரை தடவி மருந்து எத்தனா போட்டு சுகப்பத்து. அவன் வெளியே வரல, வெளியே நின்னுகிறது சீரிய படைத்தலைவன். குடிசை உள்ளக்கிறான் தீர்க்க தரிசி, வேலைக்காரனை கூப்பிட்டான். அவரை போய் யோர்தான்ல 7 முறை குளிக்க சொல்லுன்னா. என்ன டென்ஷனா இருக்கும், இதுக்கா இவ்வளவு தூரம் வந்த நானு, சீரியாவில இல்லாத நதிகளா இதுல போயிட்டு குளிக்க சொல்றாங்களே. அங்க தேவையானது சிம்பிள் ஒபீடியன்ஸ். அப்ப கூட இருந்த ஒருத்தன் சொன்னான், ஐயா ஒருவேளை பெரிதான ஒரு காரியத்தை செய்ய சொன்னா செய்திருப்பீரே, இது சின்ன விஷயம் தானே, முழுகித்தான் பாரு, என்ன ஆயிடுச்சு, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஒரு முழுகித்தான் பாரு, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். எனக்கு வழக்கமா பழகின ஒரு வாக்கு தத்தம் வார்த்தை இது, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், முழுகித்தான் பாரு. முழுகுனா சுகம் பெற்றான். இது எல்லா இன்சிடென்ட்லயும் கீழ்ப்படிதல். நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு தேவைப்படுகிறது கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மரத்தை வெட்டி போட்டான். அந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு, மதுரம் ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் ஒரு சட்டத்தை வைக்கிறார். இங்க சோதித்துன்ற வார்த்தை உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, அந்த வார்த்தையும் இந்த வார்த்தையும் ஈக்குவேட் பண்ணிடாதீங்க. 10 கட்டளைகள்ல ஒண்ணுன்னா உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. சாத்தான் என்ன சொன்னா, ஏசுநாதரம் தேவாலயத்தின் மேல நிறுத்திட்டு எகிரி குதிச்சிரும், தேவ தூதர்கள் உம்மை தம்முடைய கைகளில். அதுக்கு ஏசுநாதர் சொன்ன பதில் என்ன, உன் தேவனாகிய கர்த்தரை சொல்லுங்க. அது இல்லை இது. இப்போ யார் போன் தெரியல, அவ்வளவு பிஸியா இருக்குது. ஓகே, யார கூப்பிடலாம், யார கூப்பிடுறது தெரியலையே. யாராவது ஒருத்தர் வாங்க, பாய்ஸ்ல யாருன்னா ஒருத்தர் விட. யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்க பாக்கலாம். பாய்ஸ்ல சரி, அன்னி கூட பாய் தான். வெரி குட், சைட்ல பாத்துட்டாரு. ஓகே, அந்த அந்த பேப்பர் எல்லாம் கிளீன் பண்ணு. அது வைப்பா, முக்கியம் அது. டேபிள் சரி பண்ணு. இதெல்லாம் எடு. நான் நிக்கிறதுல எவ்வளவு குப்பை இருக்குது பாரு, எல்லாத்தையும் எடு. இப்படின்னா வேலை வாங்கிடலாம். ஓகே 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 ஓகே, வெரி குட். இப்போ நான் ஒரு வேலை வச்சேன், கீழ்ப்படிஞ்சு முடிஞ்சாச்சு. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், போயிட்டு வா அப்படின்னு அனுப்புனா நான் சாதாரணமான ஆளு. ஹியர் இஸ் a gift for you, enjoy. அந்த ஒரு சின்ன கீழ்ப்படிதலின் செயலில்
ரிவார்டு சத்தியமா 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 கிடைக்கும். கீழ்ப்படிதலில் பரிசு உண்டு. கீழ்ப்படிதலுக்கு வெகுமானம் உண்டு. கீழ்ப்படிதலுக்கு நன்மை உண்டு. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? இப்ப இன்னொரு புள்ள கூப்பிட்டேன், சொல்லு, அப்புறம் அப்புறம் அப்படின்னு வச்சுக்க, போ 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 போ. மேல இருந்து ஆண்டவர் நம்மளை பார்த்துங்கிறாரு. நீ கீழ்ப்படிந்தால் ஆண்டவருடைய மகிமையை வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லா திசையிலும் தடை. ஆனா உனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் மேலிருந்து வர ஆசீர்வாதத்தை யாராலையும் தடை செய்ய no human beings, no evil spirit, not even demons, not even devil. பிசாசோ குட்டி பிசாசுங்களோ வானத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. அதுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? கீழ்ப்படி. இப்போ கீழ்ப்படிஞ்சா உனக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். என்ன அந்த ஆசீர்வாதம் தெரியுமா? எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். அதோட பரவாயில்ல, அதை தாண்டி அடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே வந்துருச்சுன்னு நினைச்சுக்கங்களேன். ஒன்னும் கவலைப்படாத, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். I am the Lord that healeth thee. உன்னை சுகமாக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இங்க 25ஆம் வசனத்துல மோசே ஜெபித்தான். அதே வசனத்துல கர்த்தர் ஒரு மரத்தை காட்டினார். அதே வசனத்துல மோசே கீழ்ப்படிந்து அந்த மரத்தை வெட்டி தண்ணீர்ல போட்டான். அந்த தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டது. கர்த்தர் அங்கே ஒரு நியமத்தை ஏற்படுத்தினார். God ordained a commandment, an ordinance. ஆண்டவர் ஒரு நியமத்தை ஏற்படுத்தினார். என்ன அந்த நியாயமும், என்ன அந்த கட்டளை? என்ன? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை, ஃபர்ஸ்ட் வார்த்தை 26ஆம் வசனத்துல முதல் வாக்கியம், உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. பழைய உதாரணம் ஏற்கனவே திரும்பவும் நான் சொல்றேன். பழைய ரேடியோ பட்டி ஞாபகம்தா? பழைய ரேடியோ பட்டி சென்னை வானொலி விவித பாரதியின் வர்த்தக ஒலிபரப்புன்னு வரமே, இந்த பழைய ரேடியோ பட்டி, அதுல திருப்பி நோக்கான்னு இருந்தோம் பார், டியூன். அது நிறைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல. இப்போ நிறைய இன்விடேஷன். இதுல நம்ம இதுக்கு ரொம்ப மேட்ச் ஆயிட்டோமா? இது கூட பேர் ஆயிட்டோம், இது கூட ஜோடி சேர்ந்துட்டோம் நம்ம எல்லாம். கவனிக்கிறீங்களா? இத கவனிச்சுக்கிறீங்களா? சிலர் தான் பார்த்து நிப்பீங்க. இப்போ கூட இது கூட மேட்ச் ஆயிட்டோமா? இதுல நிறைய இன்விடேஷன், நிறைய வரவேற்புகள். இதுல நிறைய இன்விடேஷன். இதுல நம்மை திசை திருப்புகிறது. நிறைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுல எந்த சத்தத்துக்கு ஃபைன் டியூன் பண்றோம், எந்த சத்தத்துக்கு செவி சாய்க்கிறோம் என்பது முக்கியம். தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்கணும்? கவனமா கேட்டு. சொல்லுங்க பக்கத்துல, கவனமாய் கேட்டு. எப்படி கேட்கணும்? சொல்லு. அப்புறம் சிலர் அப்படியே சொல்லு. இதான் வாரம் சொல்றேன். சொல்லு. எப்படி வந்தையோ அப்படியே போவ. ஒரு மாற்றமும் கிடையாது. சொல்ல ஆண்டவரே நீனா ஆசீர்வதித்து அனுப்புவார். இது ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம். சொல்லு. அப்புறம் அப்படின்னு அதான் நம்மளுக்கு தான் தெரியும் இந்த கதை. அப்படியா? உன்னை மாத்தவே முடியாது, உன்னை திருத்தவே முடியாது. மாறாத ஆண்டவருடைய சத்தத்தை ஆர்வமாய் கேட்பாயாகில், கவனமாய் கேட்பாயாகில், கர்த்தருடைய சத்தத்தை
கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு சொல்லுங்க செம்மையானவைகளை செய்வாயாகில். செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. 26ஆம் வசனம் திருப்புங்க. தூங்கிட்டீங்களா? எனக்கு தான் கண்ணு தெரியல, அதை பார்த்துன்னு என்ன சொல்லுது? அவருடைய கட்டளைகள் யாவையும் அவருடைய கட்டளைகளுக்கு கை கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். சேர்ந்து படிக்கலாம் அந்த பகுதிய. நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த பரிகாரி என்ற வார்த்தை எப்படி எல்லாத்துக்கும் பொருந்தும் தெரியுமா? நான் பார்த்ததில்லை அந்த மரத்தை. பெரியா சொல்லுவாரு, மனோரஞ்சிதம்னு ஒரு மரம் இருந்துச்சான். கவனிங்க எல்லாம். நானே பார்த்ததில்லை, நீங்க கண்டிப்பா பார்த்திருக்க முடியாது. மனோரஞ்சிதம்னு ஒரு மலர் இருந்துச்சான், ஒரு பூவு. அந்த பூவுக்கான குணம் என்ன தெரியுமா? மல்லிய மனதுல நினைச்சுக்கிட்டு அந்த பூவை நுகர்ந்தால் மல்லிப்பூ வாசனை வருமா. செண்பக பூவை மனசுல நினைச்சுக்கிட்டு அதை முகர்ந்தா சொல்லுங்க, எந்த பூவை மனசுல நினைச்சுக்கிட்டு அதை முகர்கிறீர்களோ அந்த ஸ்மெல் வருமா. மனோரஞ்சிதம் அந்த பூ பேரு. ஆண்டவருடைய வார்த்தை அப்படித்தான். பரிகாரின்ற வார்த்தை வெறும் வியாதியிலிருந்து சுகப்படுத்துறதுக்கு மாத்திரம் இல்ல. பிரச்சனைகள் அநேகம், பதில் ஒன்று தான். Problems are many, but the answer is one. அந்த ஒண்ணு யாரு? அந்த பரிகார். நானேன்ற இடத்துல கொஞ்சம் நானேன்ற இடத்துல நானே கொஞ்சம் நிறுத்திடலாம். நான் கூட அப்படித்தான் கொஞ்சம் அங்க பிரேக் போட்டார் ஆண்டவர். என்ன நானேன்ற இடத்துல பிரேக் போட்டார். உடனே என்னுடைய எண்ணம் யோவானுக்கு போச்சு. எங்க போச்சு? யோவான்ல இப்பதான் பாஸ்டர்ஸ்க்கு யோவான் எழுதின சுவிசேஷத்தை பாடம் நடத்தணும்னா இந்த முறை 7 இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாரு? நானே 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 நல்ல மேய்ப்பன், நானே மெய்யான திராட்சை செடி, நானே வழியும் சத்தியமும், நானே வாசல். இந்த ஒரே நானேக்கு ஏசுநாதர் 7 பதில குத்துட்டாரு. ஒன்னு என்ன ஆயிடுச்சு? 7 பெருகிருச்சு, 7 மடங்கு ஆயிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடனே இங்க இந்த நானேக்கு அங்க ஆண்டவர் பதில் இட்டார். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தீங்கு வராது, பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா தேவரீர் உமது கோலும் என் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை, என் பாத்திரம். கடைசி வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நானே ஜீவ அப்பம், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே மெய்யான திராட்சை செடி. ஒரு நானேக்கு 7. இது தாண்டி உனக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஒரு பட்டியல் இங்கிலீஷ்ல இருக்குது பாருங்க. இதுக்கு தாண்டி உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நானே உன் பரிகாரியாகிய அந்த நானே உனக்கு நல்ல மேய்ப்பன், அந்த நானே உனக்கு ஜீவ அப்பம், அந்த நானே உனக்கு வாசல். அவரே வழி சத்தியம் ஜீவன் உயிர்த்தெழுதல் எல்லாம் அவரே. நானே உனக்கு பரிகாரியான கர்த்தர். உன் பிரச்சனைகளை நான் பார்த்து கொள்ளுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன்.
எகிப்தியருக்கு வர பண்ண வியாதிகள்ல ஏறத்தாழ சிலதை பொறுத்துக்கலாம். சூரி சிரங்கள்லாம் கூட பொறுத்துக்கலாம். சூரி கொப்பளம் விரலுக்கு மத்தியில நாங்க சின்ன பிள்ளைகளா இருந்த போது, இப்ப இல்ல, அந்த நோயெல்லாம் இப்ப இல்ல. இங்க விரலுக்கு மத்தியில புண்ணு வரும். கால் கிட்ட கரப்பான்னு ஒண்ணு வரும். அது ராத்திரில ரொம்ப நம்பிக்கும். கம்பளி பெட்ஷீட் போத்திக்கின்னு சொரிஞ்சுக்குவோம். பாதி ராத்திரில ஒரே சத்தம். என்னன்னு பார்த்தோம், சொரிஞ்சுக்கணும் என்ன வந்துச்சுன்னுக்குத, ரத்தம் வந்துருக்குது. உடனே எழுந்துச்சு வந்து அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, தொடச்சி எண்ணெய் போட்டு யார் யார் என்னென்ன வைத்தியம் சொல்றாங்களோ எல்லாத்தையும் செய்ய வேண்டியதுதான். நல்ல இப்ப நீங்க அதெல்லாம் இல்ல உங்களுக்கு பிள்ளைங்க, பரவாயில்ல. அந்த நாட்கள் அந்த மாதிரியான வியாதிகள் இதுல ஒன்னும் வராது. குறிப்பா பைல்ஸ் வராது. அது வந்துச்சுன்னா உட்கார கூட முடியாது உன்னால. உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் சரி வர வைக்க மாட்டேன். வந்துருச்சு, டோன்ட் வரி, நானே உன்னை சுகப்படுத்து, நானே உன்னை சுகப்படுத்தேன். அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? ஹீப்ரூ சாங். இந்த நல்ல பரிகாரி நான் சுகமா. கரெக்ட், தமிழ் பாட்டு தான்பா. ஆனா நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். ஜெபிக்கிற வேலையில அந்த பாட்டை பாடலாம். நல்லா கேளுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. கீழ்ப்படிதலிலே இத்தனை ஆசீர்வாதம். முடிச்சிட்டேன். எல்லாம் சலசலப்பு பண்ணாதீங்க. யாரும் 9 மணிக்கு முன்னால வரல, இன்னும் 10:30 கூட ஆகல, நீ வந்து 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லாம் 10 நிமிஷம் கூட ஆகல, நீ வந்து அதுக்குள்ள எல்லாம் அங்க சொல்லிடுறீங்க அங்க சொல்லிடுறீங்க அப்படின்ற. ஸ்டாப் ஆல் திஸ். ஒழுங்கா கேளுங்க. இப்பதான் வந்தீங்க நீங்க, மழை வேற வந்துனுக்குது, முடிச்சா கூட வீட்டுக்கு போக முடியாது. வெயிட். ஆண்டவர் ஒரு நியமத்தை ஏற்படுத்திட்டாரு, ஒரு லிஸ்ட போட்டு குத்துட்டாரு. இதன்படி நீ செய்தால் உன்னை நான் என்ன பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். நிபந்தனைக்கு உட்பட்ட ஆசீர்வாதம். நெக்ஸ்ட், இந்த அனுபவத்துக்கு பிறகு ஆண்டவர் உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்தினாருன்றது தான் இந்த முழு சம்பவத்துல நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏலீமுக்கு வந்தார்கள், அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துன்னு இருந்தேன். எகிப்துல இருந்து எந்த வழியா இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்குள்ள போனாங்கன்னு. இன்னைக்கு டேட்ல இந்த இடம் இருக்கிறது. இன்னைக்கு டேட்ல அங்க இருக்கிறது. அப்படியே இந்த பேரீச்ச மரம் காடா இருக்குது. ஒரு 4-5 திசையில இருந்து தண்ணி ஒரு இடத்துல ஊற்றி, தடாகத்துல ஊற்றி, அது அப்படியே பாய்ந்தோடி கொண்டு இருக்கிறது. 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் உள்ள வனாந்தரமான அனுபவத்துக்கு பிறகு, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச பிறகு, அவருடைய கட்டளைகளின்படி நீ செய்த பிறகு, அவர் உன்னை நடத்துகிற இடம் 12 மடங்கு. ஒரு மடங்கு, ஒரு தண்ணி இல்லாத நீ கஷ்டப்பட்ட 12 நீரூற்றுகளை நான் கொடுப்பேன். அங்க நீரூற்று இருக்கிறதுனால 70 பேரீச்ச மரங்கள் வளர்ந்திருக்கிறது. உன் பசி ஆற்றப்படும், உன் தாகம் தீர்க்கப்படும். உன் பசி ஆற்றப்படும், உன் தாகம் தீர்க்கப்படும். எப்போ சொல்லிடுங்க, எப்பொழுது? சத்தமா, எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சொல்லின்படி செய்யும் பொழுது, அவருடைய வழி நடத்துதலுக்கு பின்பற்றும் போது உன்னை நிறைவான ஆசீர்வாதத்தில் கர்த்தர் நடத்துவார். ஆகார குறைவில்லாமல், வஸ்திர குறைவில்லாமல் கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். எந்த நோய் நொடியும் இல்லாம கர்த்தர் உன்னை வழி நடத்துவார்.
நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அந்த நானே உன்னையும் என்னையும் வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு